சந்தானம் என்னப்பாச்சு உங்க பிரஸ் ஸ்ட்ரைக்கெல்லாம்? அது ஏன் கேக்குறேன்? முதலாளிக்கும் தொழிலாளர்கள் தலைவருக்கும் மனஸ்தாபம். அதுக்கு அநியாயமா பிரஸ்ஸையே முடிவிட்டாங்க. திரும்பி தரப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. வேற வேலை பார்க்க வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரைக்ஸே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும். உறக்க பேசாத. பாட்டாளிகளின் விரோதி கருங்காலின்னு பட்டமே கட்டி விடுவாங்க. நமக்கு ஏன்பா அரசியல்லாம்? இதை நீ சொல்ற சமயத்துல இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். சந்தானம் வந்து ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. 200 ரூபாய் இருந்த பாரு. இல்லன்னா இல்ல என்னென்ன இந்தாங்க. தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ். வரது மிஸ்டர் சந்தானம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. சாப்பிட்டாதானே டாக்டர்? சாப்பிடுன்னா பசிக்கல கொமட்டுது அப்படி இப்படின்னு சொல்ற. கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நான் மருந்து எழுதி தரேன். நல்லா பசிக்கும். ஒழுங்கா சாப்பிடணும். என்ன? சந்தானம் சந்தானம் வாங்க. அண்ணனும் அண்ணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி, நான் அப்புறம் சின்ன இந்தாங்க. சந்தானம் கொடுக்க சொன்னானே. இல்ல, நானா தான் கொடுக்குறேன். இல்லன்னா மறுபடியும் நீங்க வருவீங்க, அண்ணன் கிட்ட கேட்பீங்க, அவர் ஏன் உயிரை எடுப்பாரு. அவங்க உங்களுக்கு புத்தி வேணும். என்னதான் நண்பனா இருந்தாலும் பாவம் கஷ்டப்படான்னு கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாம 100 கொடு 200 கொடுனா அவர் எங்க போவாரு? ஏதோ தொலைவேனா இன்னைக்கு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நான் இப்ப பணம் கேட்கறதுக்காக வரல, வேற ஒரு விஷயமா வந்தேன். கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பாச்சு? ஒண்ணு இல்ல, உடம்பு சரியா இல்ல. உடம்பு சரியில்லையா? என்ன பத்தி அனல கொதிக்குது? என் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுல நீ இருப்பியோ இல்லையான்னு சந்தேகம். அதான். நான் இல்லைன்னா என்ன? என் லட்சுமி இல்லையா, தம்பி இல்லையா என்ன? நீதான் என்னுடைய ஃப்ரெண்டு. என்னுடைய கஷ்டத்தை மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லலாம். எல்லார்கிட்டையும் சொல்ல முடியுமா? லட்சுமி ஏதாவது மனசு கூட சொன்னால? சிச்சி, ஒய்ஃப் கோல்டு மாதிரி. அப்போ ரகு ஏதாவது சொன்னானா? அவன் சின்ன பையன், பாவம், அறியாத ஏதாவது பேசிருப்பான். அதெல்லாம் எதுக்கு இப்போ? அவன் என்ன சொன்னான்? அது சொல்லப்பா, என்ன சொன்னாவ? வந்து இது ரகு, ரகு, என்னென்ன அழகப்ப சாக்கிட்டு சொன்னேன். என்னடா சொன்னேன்னு கேட்டேன். தப்பா ஒண்ணு சொல்லலையே. என்ன தப்பு இல்ல. அவர் அடிக்கடி வந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்யறான்னு சொன்னியாமே, அவர் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? தெரியல, என்ன வாயை பத்தி சும்மா இருக்கணும். BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டோம். 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற திமிர்ல யாரையும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது. இங்க யாருக்கு ஒண்ணு திமிரு கிடையாது. அனாவசியமா பேச வேண்டாம். நான் அனாவசியமா பேசுறேன். 6 வயசுல இருந்து இந்த குடும்ப சுமையை என் தோளை சுமந்த வேண்டானா உங்களை கான்வென்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். உங்களுக்கு பணம் கட்ட முடியாத நேரத்துல எல்லாம் அந்த அழகப்ப சார் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா உனக்கு? கொஞ்சமாவது நன்றி வேணும்டா மனுஷனுக்கு. அப்படியே நான் நன்றி கிட்டு போயிட்டேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. தங்கச்சி கல்யாணத்தை கடன் உடனே வாங்கி முடிச்சிட்டு இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கேன். ஒரு மாசமாவது இந்தானே 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேடா நீ? நீ ஓ சக்திக்கு மீறி கடன் வாங்கி தங்கச்சி கல்யாணம் பண்ணது உன்னுடைய தப்பு. நான் அன்னைக்கே சொன்னேன். சரி, அதை விடு. எனக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் கொடு அப்படி நீ ஒரு தடவை கேட்டிருக்கியா? நீ கேட்டாதனால நான் வேற பிளான் போட்டேன். நான் கேட்கணுமா? டேய், நீ கேட்காம நான் உன்னை படிக்க வைக்கல. உனக்கு அப்பப்ப ஏது எது தேவையோ அதெல்லாம் நீ கேட்காம நான் செய்யல. உண்மையான அன்பிருந்தா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீயா உதவணும். அண்ணே, படிக்க வச்சேன், காப்பாத்தினேன், சோறு போட்டேன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? நானும் உங்களை படிக்க வைக்க சொன்னேன். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்காக செலவு செய்தெல்லாம் டைரியில குறிச்சு வச்சிருக்கேன்.
கூடிய சீக்கிரம் வட்டியை முதலமா திருப்பி கொடுத்துடுறேன். நான் வரேன். நான் சொல்றது கேளப்பா. ஏதோ என் மனசுல இருந்தது வெளியே கொட்டிட்டேன். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சொன்னது உன்னை குத்தி காட்டுறதுக்காக இல்லப்பா, மத்தவங்க மனசை நீ புண்படுத்த கூடாதுங்கிறதுக்காக. இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா என்னால தாக்க முடியாதுப்பா. இனிமேல் உனக்கு சுமையா இருக்க நான் விரும்பல. நிஜமாவே போக போறியா? ஆமா, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ரகு, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? சொந்த அண்ணன் உணர்ச்சி ஏதோ சொல்லிட்டாரு, அதுக்காக வீட்டை விட்டு போடுமா? போங்க உள்ள. சும்மா நடிக்காதீங்க அண்ணி. நீங்க வந்த பிறகுதான் அண்ணன் இப்படி மாறிட்டாரு. நீங்க தான் அவர்கிட்ட உங்க தம்பியை படிக்க வச்சுக்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, உங்ககிட்ட தராம அவரே வச்சுக்கிறாரு, அப்படி இப்படி ஏதேதோ சொல்லி அவர் மனசை கழிச்சுட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இனிமே இங்க இருந்தா என் கௌரவம் போயிடும். நான் வரேன். கேட்டீங்க? நான் என்னைக்காவது ஒரு வார்த்தை தப்பா அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? சொல்லுங்க. சிறகு முளைச்ச பறவைங்க கூட்டுக்குள்ள இருக்காதுமா. லட்சுமி அவன் சொன்னது கேட்டியா? நான் அவனுக்கு இது வரைக்கும் செலவு பண்ணது எல்லாம் டைரியில எழுதி வச்சிருக்கானா? அது கணக்கு பார்த்து வட்டியோட திருப்பி கொடுத்துருவானா? 6 வயசு இல்ல, நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அது சொன்னதுனால தானே என் தம்பி என்ன விட்டு போயிட்டான். லட்சுமி என்னை பெருமைப்படுத்துக்கு வர சொன்னேன். என் பாசத்தை அவன் புரிஞ்சுக்கல. பையன் அழகா ஒண்ணு மாதிரியே இருக்கான். சார், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. சரி. இந்தாங்க பில். என்னங்க பில் எவ்வளவு ஆச்சு? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ரகு அண்ணன் இருந்து லெட்டர் வந்திருக்கு. அது ஆரம்பிச்சிருக்க புது கம்பெனியில 100 ரூபா சம்பளம் போட்டு வேலை தர்றேன். அண்ணன்கிட்ட கேட்டுட்டு உடனே புறப்பட்டுவான்னு எழுதியிருக்கு. போகட்டுமா? போயிட்டு வா. ரகுவை கேட்டேன்னு சொல்லு. என்னம்மா, நாளைக்கு வரேன்ட்டு போனாரே, 4 நாள் ஆகுது, இன்னும் வரக்கானமே. டாக்டர் அம்மா திட்டுறாங்க. வந்துட்டு வருமா? பணம் கட்ட முடியாதவங்களா தர்மாசுத்திரி போகணும். என்னப்பா ஏன் தயங்குற? என்னப்பா விஷயம்? எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இது ஏப்பா சங்கடப்பட்டு சொல்றேன்? மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா முடியல. அவங்க ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு வரணும். இப்ப உனக்கு எவ்வளவுப்பா பணம் தேவை? 640 ரூபாய்.
அது போதும் இல்ல? இந்தா, 700 ரூபாய் இருக்கு. முதல்ல போய் அந்த காரியத்தை கவனி. யார் அது? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவன். ரொம்ப நல்ல பையன். நான் வரேன் லட்சுமி. என்னங்க வரும்போது குழந்தைக்கு மறக்காம ஒரு பால்டீன் வாங்கிட்டு வாங்க. பாட்டுனா போன வாரம் தான் ஒரு பாட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? எல்லாத்தையும் நீயே சாப்பிட போது இருக்க? பச்சை குழந்தை அவ்வளவு போல சாப்பிடும். சும்மா இருங்க, உங்க கண்ணே படும் போல இருக்கு. குழந்தைக்கு இதுதான் ஆகாரம். சரி சரி. என்னங்க ரகு கல்யாணமா? அது நாளை மறுநாள். பேருக்காவது வந்து நேரில் சொல்லிருக்கலாம்ல. இவங்க எல்லாம் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், முன்னுக்கு வந்துட்டாங்க. அழகப்பா சொல்ற மாதிரி அதெல்லாம் நினைச்சுதான் சந்தோஷப்படணும்.